ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும், நாய்க்குட்டிக்கு தான். அவங்க வந்துட்டு காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சோடனே வெளியே போய் பார்த்தா படிக்கட்டில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் ஆளை காணோமே, இவ எந்திரிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாலை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணல, அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு நாய்க்குட்டி குடிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே வந்துட்டுலாம். ஏன்னா 5 பேரும் குடிக்கிறது பார்க்கவே அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சந்தோஷமே ஏதோ ஒரு உயிரினத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமானது. நிறைய பேர் வந்துட்டு நிறையா நாய்களுக்கெல்லாம் ஃபுட் டொனேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு பைக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு நாய்க்கு காலையிலையும் சாயங்காலையும் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, திருநாய்களுக்கு எல்லாமே. அதெல்லாம் பார்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு முடியலனாலும் ஏதோ பிஸ்கெட்டோ ஏதோ பால் வைக்கிறது அது ரொம்பவே சந்தோஷமானது. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ஒரு தண்ணி வச்சா கூட போதும். ஒரு காக்காவுக்கோ ஒரு நாய்க்கோ ஒரு பசுக்கோ ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுக்கு நம்ம எதனாச்சும் ஒரு உணவளிக்கிறது ரொம்பவே நல்லது. அது காலையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது நீங்கள் பார்க்கையில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் ஒரு உயிருக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்ற. காலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க நைட்டு முழுக்க யாருமே எந்த ஒரு உணவும் அவங்களுக்கு அழிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம காலையில் கொடுக்கும்போது அவங்க வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். அதனால தான் நான் காலையில் அப்படின்னு சொன்னேன். என்னடா இது, ஒரு நாய்க்கெல்லாம் போயிட்டு பால் வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக நினைக்காதீங்க. அவங்களும் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் தான். அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவில் நிறையா எடுத்து காமிச்சிருக்கேன். ஒரு 3 வீடியோ கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கேன் நாய்களை பற்றி. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 குட்டிங்களுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு இவங்களை நான் காமிக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என் வீடியோ. நீங்களும் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.